சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தில் ரஜினியோடு சேர்ந்து அமீர் கான் நடிக்கிறார் என்பதை உறுதி செஞ்சுருக்காரு. மேலும் இந்த படத்துடைய ஒரு சின்ன ட்ரெய்லர் அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவான கூலி படம் ஆகஸ்ட் மாதம் திரையில் வெளியாகுது. இந்த படத்தில் இருந்து சுவாரஸ்யமான ரோலில் தான் நம்ம அமீர் கான் நடிச்சிருக்காராம். அதை பற்றியும் அவர் பேசியிருக்காரு. அதாவது ரஜினிகாந்த் நடிப்பில் கூலி திரைப்படம் ரிலீஸுக்கு தயாராகிட்டு வருது. இன்னும் இந்த படம் வெளியாக 2 மாதங்களே இருக்கும் நிலையில் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரையில் மிக பிரம்மாண்டமாக வெளியாக போகுது. இந்நிலையில் கூலி திரைப்படத்தில் பாலிவுட் நடிகர் அமீர் கான் நடிப்பதாக பல மாதங்களாக சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் இதுவரை அமீர் கான் இந்த படத்தில் நடிப்பது பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகலை. இருப்பினும் கடந்த மார்ச் மாதம் அமீர் கானின் பிறந்தநாளை முன்னிட்டு லோகேஷ் அவருடன் எடுத்த ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு தன் வாழ்த்தினை தெரிவிச்சிருந்தார். அப்போதே அமீர் கான் கூலி படத்தில் நடிப்பது கிட்டத்தட்ட உறுதியானது. இதைத் தொடர்ந்து தற்போது அமீர் கான் கூலி படத்தில் தான் நடிப்பதை உறுதிப்படுத்தியிருக்காரு. மேலும் கூலி படத்தில் தன் கதாபாத்திரம் பற்றியும் பேசியிருக்காரு அமீர் கான். அவர் சொன்னது என்னவென்றால், கூலி திரைப்படத்தில் என்னுடைய கதாபாத்திரம் சுவாரஸ்யமாக இருக்கும், அனைவருக்கும் பிடித்த மாதிரியும் என் கதாபாத்திரம் இருக்கும் என்றார். இதன் மூலம் அமீர் கான் கூலி படத்தில் நடிப்பதை உறுதி செஞ்சிருக்காரு. மேலும் இத்தனை நாட்கள் வெறும் தகவலாக இருந்ததை அமீர் கான் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காரு. இது ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் எதிர்பார்ப்பிலையும் குஷியிலையும் ஆழ்த்தியிருக்கு. இந்நிலையில் ஏற்கனவே கூலி திரைப்படத்தில் இந்திய திரையுலகில் இருக்கும் முன்னணி நடிகர்கள் பலரும் நடிச்சிருக்காங்க. தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என பல மொழி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. தற்போது இந்தியில இருந்து அமீர் கானும் இந்த படத்தில் நடிப்பதை உறுதி செஞ்சிருக்காரு. ரஜினி என்ற ஒரு பெயருக்காகவே இந்த படம் இந்திய அளவில் நல்ல ரீச்சை பெற்றிருக்கும் நிலையில் அவரோடு இணைந்து நாகார்ஜுனா, சௌபின் ஷாக்கர், உபேந்திரா, அமீர் கான் என பலர் நடிச்சிருக்காங்க. மேலும் தமிழிலிருந்து சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் ஆகியோரும் நடிச்சிருக்காங்க. இவ்வாறு மிகப்பெரிய மல்டி ஸ்டாரர் படமாக தயாராகி இருக்கும் கூலி படத்திற்கு இந்தியாவில் எதிர்பார்ப்பு மிக பெரும் அளவில் இருக்குது. இதையெல்லாம் வைத்து பார்க்கையில் கூலி திரைப்படம் 1000 கோடி வசூலை பெற அதிக வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தெரிய வந்திருக்கு. கூலி திரைப்படம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், மறுபக்கம் இப்படம் 1000 கோடி வசூல் செஞ்சு தமிழ் சினிமாவிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. குறிப்பாக ரஜினி ரசிகர்கள் இந்த படத்தினுடைய வசூல் மீது தனி கவனம் வச்சுருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி, லோகேஷ் கனகராஜ் காம்போ ஒரு பக்கம், பல மொழி நடிகர்கள் நடிப்பது மறுபக்கம், அதை தவிர அனிருத் இசை என எல்லாமே இந்த படத்தில் ஹைலைட்டாக இருக்கும் என தெரிய வருது. இதன் காரணமாகவே இந்த படத்தோடைய மீது மிக பெரும் ஹைப்பை ரசிகர்கள் வச்சுருக்காங்க. எனவே கூலி திரைப்படம் 1000 கோடி வசூல் செய்யுமா என உறுதியாக தெரியல. ஆனால் கண்டிப்பாக கூலி திரைப்படத்துக்கு மிக பெரும் ஓப்பனிங் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என உறுதியாக சொல்லப்படுது. என்னதான் கூலி படத்தோட பாலிவுட் படமான வார் 2 வெளியானாலும் தமிழில் வேறு எந்த படமும் கூலி படத்தோட மோதலை. நடப்பது அனைத்தும் கூலி படத்துக்கு பாசிட்டிவாகவே இருப்பதா கண்டிப்பாக ரஜினி கரியர்லேயே மிக பெரும் வெற்றி படமாக கூலி அமையும் என்று தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூலி படத்தோட ட்ரெய்லரை மிக விரைவிலே ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களாம். இதற்கான அப்டேட்டை இன்னும் ஓரிரு நாட்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.